அனுபமா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். விஜய் அவர்கள் இன்னும் தன்னுடைய கொள்கையை சொல்லாமல் முழுமையாக வைக்காம சார் கொள்கை சொல்றாங்க. இது எத்தனை மேடைகள்ல நீங்க வச்சீங்க? தொடர்ந்து திமுக மட்டும் தானே எதிர்க்கிறீங்க. கட்சியை வந்து 2024 பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் மாநாடு என்னவா போட்டாங்கன்னா கொள்கை திருவிழாவை போட்டாங்க. அந்த கொள்கை திருவிழாவில் 5 கொள்கை தலைவர்களை வந்து முன்னிறுத்தி விஜயண்ணாவே அதை பற்றி பேசுகிறார். அம்பேத்கரின் சமத்துவம், பெரியாரின் சமூக நீதி, காமராசரின் நேர்மை, வேலு நாச்சியார் அவர்களின் பெண்களின் வீரம், அஞ்சலி அம்மாளின் பெண்களின் சமூக சேவை, இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கொள்கையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு எலாபரேட்டாக ஒரு பிரீஃபை கொடுத்து கொள்கை திருவிழாவாக அவர் முடிச்சிட்டாரு. என்னன்னா இன்றைக்கு வரைக்கும் அது வந்து சொல்றதுக்கு தோதுவா இருக்கு. கொள்கை இல்லாத கூட்டம், கொள்கை இல்லை, கொள்கையை பற்றி இவங்க பேசுறது இல்லைன்ட்டு கட்சிக்காரர்களை கொள்கை வயப்படுத்துறதுல விஜய் அண்ணா ரொம்ப முனைப்பாக செயல்படுறாரு. அடுத்த கட்ட தலைவர்கள் அதை தொண்டர்கள் வரைக்கும் கொண்டு போகிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். காரணம் 2026 கொள்கை சொல்றீங்களோ அதே கொள்கை விசிகாக்கு இருக்கு, ஆனால் செயல்படுத்த முடியல. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இதே இடத்துல மேல்பாதியில் ஒரு கோவிலுக்குள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இன்னமும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிக சேர்ந்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்த முடியல. ஏன் நடத்தல? இங்க எங்க இருக்கு அந்த கொள்கை? நீங்க அதுல இருந்து பிழந்து போயிட்டீங்க அப்படின்றது தான் விஜயண்ணனுடைய இன்னைக்கு வருகைக்கான காரணம். நீங்க கொள்கை பேசுறீங்க. 2021 ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 42% பேர் வாக்களிச்சு தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க. எல்லோருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்களா இந்த ஆட்சி மேலன்னு கேட்டால் வெறுப்பு இருக்கு. இப்போ இந்த டிபேட்டுக்கு நான் வரணும்னாலே இப்போ 40 நிமிஷம் நான் உட்காந்து பார்வையாளர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இங்கே வர்றதுக்கு நான் ஒரு பஸ் பிடிச்சி ஒரு ட்ரெயின் பிடிச்சி அது ஆட்டோவோ போட்டான்னு தெரியல, ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு. அதில் தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். 4000 கோடி எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இது கொள்ளை இல்லையா? 4000 கோடி ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்றதை ஒவ்வொரு நாளும் கேட்குறேன். இது பெரிய மழை இல்லை. 2 வருஷமாக திமுக ஆட்சியை மழை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. பெரிய மழை இல்லை, அதனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இங்கே சீரும் சிறப்புமா ஆட்சி நடக்குதுன்ற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல அரசியல் பேசினாலே வெறுப்பு அரசியல் சொல்றாங்க. வெறுப்பு அரசியல் யாதெனில் இப்போ அண்ணன் சொன்னார்ல, விஜய் அவர்கள் RSS BJP பெற்றெடுத்த குழந்தை அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதுதான் வெறுப்பு அரசியல். இங்க ஒரு பிறப்பால நீங்க ஏற்ற தாழ்வுன்னு பேசக்கூடிய மதவாதம் பேசக்கூடிய பாஜகவை எங்களுடைய கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டு விஜய் நான் இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கொள்கையில நீ நானும் ஒண்ணுதான், நீ செய்யக்கூடிய அரசியல் ஊழல் அரசியலா இருக்கு, அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அரசியல் எதிரின்னு ஒரு எதிரியை தீர்மானம் பண்ணிட்டு இன்னைக்கு அரசியல் கட்சியாக இன்னைக்கு மக்களாட்சிக்கு மக்களுடைய அரசியலை ஆனா விஜய் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க பேசக்கூடிய எல்லோருமே அவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் கூட்டணி கட்சியின் தலைமைக்கு அடிபணிந்து இன்றைக்கு அவர்கள் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. முதல்ல அரசியல் மேடை அப்படின்னா விஜயநகர் அமைஞ்சது வந்து அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்ற உடனே அண்ணன் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அண்ணன் வாழ்த்தினார். அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் இங்கே வேண்டும், அதுவும் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் அதை பேசும்போது நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு வாழ்த்தினவர். அந்த வாழ்த்து தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்க கூட்டணி விட்டு வெளியே போறீங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல சொல்ல நீங்க பிஜேபி எதிர்க்கிறதுல திமுகவை எதிர்க்கிற அளவிற்கு வலுவாக இல்லை அப்படிங்கிறதான சமீபத்திய உதாரணமே நான் சொல்றேன். இப்ப வந்து பிஜேபிக்கு தமிழக மக்கள் ஈடாகிடாம ஒரே கட்சி. நீங்க திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு எங்கேயாவது உங்களுடைய கொள்கை எதிரி பாஜகவை எதிர்த்திருக்கிறீங்களா? நாங்க ஒரு மேடையிலையும் அதை சொல்றாங்க. வக்பு சட்டத்துல இருந்து எஸ்ஐஆருக்கு வந்து அண்ணன் கூட பேசினாரு. எங்கேயாவது பிஜேபி எதிர்த்து பேசினாங்களான்னு. நான் வேலூர்ல கலந்துக்கிட்டேன். வேலூர்ல 38 மாவட்டங்கள் நடந்த ஆர்ப்பாட்டம். ஒரே ஒரு கட்சி நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக நானும் பேசினேன். அங்கே பேசும்போது பாஜகவுடைய இந்த சூழ்ச்சிகளை நாங்களும் எடுத்து பேசணும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அதை விட என்ன தெரியுதுன்னா, தன்னை பத்தி ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டாங்க, தன் கூட்டணியை பத்தி ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டாங்க, கூட்டணி எஜமான்களை பத்தி குற்றம் சொல்லிட்டாங்க, மன்னர்களை பத்தி குற்றம் சொல்லிட்டாங்கன்னே இங்க பதற்றம் அதிகமாகுது. அதற்காக ஏவி விடப்படக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு தலைமை செய்து திமுக தலைமை இன்னைக்கு செய்து அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எக்காரணத்தை கொண்டு நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் திமுகவுக்கு இருக்கு. நீங்க கூட கேட்டீங்க திமுக ஏன் நிறைய பேர் சொல்லி விமர்சிக்க மாட்டாங்க, விஜயின் பேர் சொல்றதுல என்ன அப்படின்றீங்க. 2026 அரசியல் களம் தாவேகாவா திமுகவா அப்படின்றது தான் போகுது.
அது மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதை அக்னாலேஜ் பண்ற மாதிரி பேர் சொல்லி விமர்சிக்க பயப்படுறாங்க முதல்வரும் துணை முதல்வரும். அதனால பேர் சொல்லாம இதுக்கெல்லாம் அட்டைகள், இதுக்கெல்லாம் வந்து கொள்கை இல்ல, இதெல்லாம் வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம், இப்படியே சொல்லி 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 இவர்களை சிறுமப்படுத்துற வேலையை மட்டும்தான் மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே இடத்துல பாஜகவுக்கு மக்கள் ஈல்டாகாம தடுக்கிற ஒரே சக்தியா இன்னைக்கு தாவேகா இருக்கு. நான் சொல்றவங்க கூட சொல்றாங்க பாஜகவை எதிர்க்கல, வலிமையா இப்ப நான் சொல்றேன் சார், இப்ப சொல்றேன். இப்போ வந்து திமுக எங்கேயாவது ஒரு புள்ளியில சார், எங்கேயாவது ஒரு புள்ளியில திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படிங்கும் போது இன்னொரு களத்துல என்டிஏ கூட்டணி இருக்கு, அங்க பாஜகவும் உங்களுடைய எதிரி அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு மேடைகள்ல ஏன் முன்வைக்கல அப்படிங்கறதான பிரதான நம்ம வைக்கிறோம் சார். உங்களுக்கு அது வந்து போதாமையா நீங்க வந்து பேசுறீங்கன்னு நான் சொல்றேன். எல்லா மேடைகள்லயும் அவங்க அதை வந்து தெளிவுபடுத்துறாங்க. எங்களுக்கு என்னன்னா ஒரு முறையும் நாங்க பாஜக பி டீம் இல்லன்ற ப்ரூவ் பண்ண திமுக இங்க வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் பாஜகவும் இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற இரட்டை முழக்கத்தை நான் அதுக்கு உதாரணம் இப்ப சொல்றேன் சார். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஏற்பட்ட அதிருப்தியால நீக்கப்பட்டார். இன்னைக்கு தாவேகா இல்ல அப்படின்னா அவர் எங்க போயிருப்பார்? பாஜகவுக்கு போயிருப்பார். இதே திமுக ஆட்சியை கொண்டு வந்த மக்களும் எப்பா இவங்களை நம்பி நம்ம கொண்டு வந்தோம், என்னப்பா இந்த அடி அடிக்கிறாங்களே கொல்ல, நம்மளால தாங்க முடியல, பரவாயில்ல இதுக்கு மதவாதமே பரவாயில்ல நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு போகாம மக்களை இழுத்து பிடிக்கிற ஒரு சக்தியாக இன்னைக்கு தாவேகா இருக்கு. விஜயன் அந்த நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அப்போ பாஜக பக்கம் மக்கள் போகாம தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை இங்க வந்து விஜயன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் இங்க நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஏன்னா இன்னைக்கு திமுக விட்டா பாஜக வந்துடும் பயம் உறுத்தி நம்ம எவ்வளவு வேணா கொள்ளை எடுக்கலான்றத பல வருடங்களாக இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த கொள்ளைக்கு துணை போறாங்களோ வீசி காட்டுறதா எனக்கு வருத்தம். ஏன்னா அவருடைய 63 வருடத்துல கொஞ்சமும் சுயநலம் இல்லாம தன்னுடைய சமூக மக்களுக்காக போராடிட்டு இருக்க ஒரு திருமாவளவன், அவருக்கு அந்த சமூக மக்களே அவரை புறக்கணிச்சிருவாங்களோன்ற பயமும் பதட்டமும் எங்களுக்கு இருக்கு. அவருக்கு நாங்கள் அவருடைய போராட்டத்தை மதிக்கிறோம். அவர் இருக்க வேண்டிய இடம் அது கிடையாது. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயாடா கர்ணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து திரும்ப அண்ணன் போயிட்டாரோ அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கு. அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்கா விஜய்க்கு இருக்கா? விஜய் தான் நான் சொல்றேன். எங்க வெளிப்படுத்தினாரு இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் கேட்கிறாரு. இப்ப நீங்க முதல் இதுலயே சொல்றாரு, நீங்க அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால அண்ணன் இங்க வரக்கூடாதுன்ற இக்கட்டான சூழ்நிலை தள்ளையப்பட்டிருக்காரு, அவருடைய மனசு இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இங்க சமூக நீதி உண்மையாக பின்பற்றப்படுவதில்லை, பாஜக பூச்சாட்டி காட்டு கொள்ளையடிக்கிறதுக்காக சொன்னது ஆதவர்ஜுனா. விஜய் அண்ணாவே சொன்னார். விஜய் அண்ணா சொன்னாரு அவருடைய மனசு இங்கதான் இருக்கும் அப்படின்றத விஜய் அண்ணா சொன்னார். முதல் மேடையில நீங்க எடுத்து பாருங்க, விகடனுடைய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழால விஜய் அண்ணா சொன்னாரு அண்ணனுடைய மனசு இங்கதான் இருக்கும் அப்படின்றத அவர் சொன்னார். ரஜினிகாந்த் அதாவது எவ்வளவு நட்பு வச்சிருக்காரு, மரியாதை வச்சிருக்காரு விஜய். அதாவது என்னன்னா அவங்க எப்படியாவது திமுக கூட்டணி உடைக்கணுங்கிறது ஒரு கூட்டணி இல்ல, திருமா மேல என்ன மரியாதை வச்சிருக்காரு? அது மரியாதை எங்க தலைவரும் அவர் மீது வச்சிருக்காரு. அது வேற விஷயம். அதான் என்னன்னா எதனால வந்து அங்க அப்படி பேசினாங்க அந்த நூல் வெளியீட்டு விழாவில்னு கேட்டீங்கன்னா, ஆதவர்ஜுனா ஏன் அப்படி பேச அப்ப எல்லாம் எங்க கட்சியில் தான் இருக்கு. விஜய் பேசினது விஜய் பேசினதுக்கும் ஆதவர்ஜுனா வந்து கூட இருந்ததுக்கும் அது ஒரு சிங்க் இருக்குதுல. அதுதான் சொல்ல வர்றேன். என்னன்னா சார், தொடர்ச்சியா இங்கே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிதைப்பதற்கான முயற்சி நடந்துகிட்டே இருக்கு சார். அந்த முயற்சி தான் வந்து விஜயோடைய முயற்சியும் கூட. இன்னொன்று நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இவர் இப்போ சொன்னார்ல செஞ்சோற்று கடந்திருக்கு சார், ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை ஏற்பது திமுக. அந்த கூட்டணியை உருவாக்கிய பங்காளிகளில் நாங்கள் ஒருவர். நாங்கள் திமுக கம்யூனிஸ்ட்கள்லாம் சேர்த்து தான் அந்த கூட்டணி உருவாக்கியிருக்கிறோம். ஏன் உருவாக்கியிருக்கிறோம்? பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள், மதவாதிகள், வெறுப்பு அரசியலை பேசுபவர்கள் இந்த மண்ணில் கால் ஊன்று விடக்கூடாது என்கிற அந்த புள்ளி தான். அதுக்காக நாங்க திமுகவை எதிர்க்கவில்லையா? பல பிரச்சனைகளை எதிர்த்திருக்கிறோம், பல போராட்டங்கள் நாங்க பண்ணியிருக்கோம். திமுக அரசுக்கு எதிராக அதிகமான போராட்டங்களை பண்ணிய கட்சி கூட்டணி இருந்த போதிலும் விசிகா தான். அதிமுக கூட பண்ணல, பிஜேபி பண்ணல, மற்ற கட்சிகள் தாவேகா பண்ணல. விசிகா தான் அதிகமான போராட்டங்களை பண்ணியிருக்கிறோம். மேல் பாதியிலையும் வட பாதியிலையும். அது வந்து விசிகா பிரச்சனை இல்ல, அது இந்த சமூகத்தில் இருக்கிற சாதி பிரச்சனை, தலித்துகள் மீது ஒடுக்குமுறை பிரச்சனை. அதுக்கு விசிகா மட்டும்தான் குரல் கொடுக்கணும் இல்ல, நீங்க குரல் கொடுக்கலாம், அதிமுக குரல் கொடுக்கலாம். கொடுக்கலையே, நீங்க போய் நின்னீங்களா? ஏன் நீங்க வந்து மேல்பாதியில போய் அப்பதான் கட்சியை தொடங்கிட்டீங்களே, மேல்பாதியில வந்து கோயில் நிலை போராட்டம் ஏன் விஜய் நடத்தல? சரி, ஏன் உங்களுக்கு அது அக்கறை கிடையாதா? நான் திரும்ப டைம் தரேன். என்ன சார் சுருக்கமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நேரம் கள்ளக்குறிச்சி அந்த ட்ராஜடியில் திருமாவளவன் வந்து அந்த கிராமத்துக்குள்ளேயே போய் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது அவர் முகத்தில் ஒரு கவலை இருந்தது. நான் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் முகத்தில் ஒரு சமுதாய பொறுப்பு இருந்தது,
ஒரு சமுதாய வலி இருந்தது, ஆற்றாமை இருந்தது. ஆற்றாமை பின்னாடி வரேன் இருந்தது. அப்போது அதில் நான் வந்து ஒரு பொதுநல வழக்கை, நானும் ஒரு பெட்டிஷனர், பொதுநல வழக்கு ஹைகோர்ட்டில் ஃபஸ்ட் பெஞ்சில் போடுறோம். வந்த உடனே கேட்குறாங்க, திரும்ப வரலையா, அவருடைய பெட்டிஷன் எங்கே அப்படின்னோடனே அவர் போடலை அப்படிங்கும்போது அப்போ தான் அந்த ஆற்றாமை, அப்போ தான் சொன்னாங்க, இல்லை இல்லை அவர் வந்து வளர்ந்து வர ஒரு சமுதாயத்துக்காக நான் சொன்னது சமுதாயத்துக்காக ஒரு சமுதாயம் ஒரு ஜாதின்னு நீங்க சுருக்குறதே தப்பு. இல்ல இல்ல கள்ளக்குறிச்சியில வந்து இறந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். கூடுதலாக தலித்துகள் இருக்கலாம். அதே கள்ளக்குறிச்சியில் நான் சொல்றேன் ஒரே ஒரு செய்தி, அதே கள்ளக்குறிச்சியில் 11வது படித்த ஸ்ரீமதி என்கிற அந்த குழந்தை மர்மமான முறையில் மரணத்தை எய்தது. அதற்காக அந்த குழந்தை தலித்து கிடையாது, அது முக்குளத்து சமூகத்தை சார்ந்த குழந்தை. அதுக்காக போராட்டம் நடத்திய ஒரே கட்சி விசிக்காத ஒரே தலைவர் டாக்டர் தமிழ். நீங்க சமுதாய பதட்டம் இந்த தமிழ் சமூகம்னு சொல்லுங்க, நீங்க தவறானது. அந்த கள்ளக்குறிச்சிக்கு அடுத்துதான் நாங்க மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தணும். நலிவுட்ட மக்கள் நலிவுட்ட மக்கள் அப்படி இருக்கும்போது பேசுவதே தப்பு சார். அப்ப நீங்க உங்க தலைவர் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு தலைவர்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த விஷயத்தை நான் கண்டிக்கிறேன். அப்படி தலைவர் வந்து அனைத்து மக்களுக்கான தலைவர். அவர் வந்து ஒரு படர்ந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பீன்ஸ் செடி மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு குச்சி நடணும், அது அந்த குச்சியில தான் அது படர்ந்துட்டு இருக்கும். அதனால அவர் வந்து அவரெல்லாம் இந்த போட முடியலன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆகையினால இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அந்த குச்சியில் பெர்மனண்டாக வந்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் என்றும் துணை நிற்கும். அதுதான் கொள்கையிலே மிகப்பெரிய கொள்கை என்பதை இங்கே பதிவு